பிரியா, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி. என்ன ஸ்பெஷலா பண்ண போற? ஏங்க சக்கரை பொங்கல் செய்யலாமா இல்லனா உக்களி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சலிச்சு போச்சுமா, உக்களி செஞ்சிரு. அதே செஞ்சிடுறேன். ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த உக்களி. பச்சரிசி, நல்லெண்ணெய், வெல்லம் இதை வச்சு செய்யற ஸ்வீட் தான் இது. இது வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து 2 வாட்டி தண்ணியில் அரைச்சிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே இதோட 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இது போல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப கடாயில 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்ததை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிச்சலாம். கைவிடாம ஃபர்ஸ்ட் கலரிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியா இருந்தது நல்லா இது போல கெட்டியாகி நல்லா வெந்து வந்திருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஃபுல்லா இழுத்து இது போல உதிர் உதிரா வரும். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு கடைசியாக இதோட சேர்த்துட்டோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு உக்களி ரெடி. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த உக்களி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.